ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, உனக்காக நான் அனுப்பின புதையலை தொட்டுட்டியா? கண்டிப்பா இதன் மூலமாக உன் பண கஷ்டம் தீரும். உன் பண கஷ்டமும் அதன் மூலமாக வந்த உன் மன கஷ்டமும் தீரும்படியாக உனக்கானதை இந்த வராகி அம்மா அள்ளி கொடுக்க போறேன். உனக்கு வலியையும் வேதனையும் கொடுத்த மனிதர்களை மறந்துட்டு, உன்னை குறை சொல்லி குற்றம் சாட்டிய மனிதர்களை மன்னிச்சு, உனக்கு துரோகம் செய்தவர்களை விட்டு ஒதுங்கி உன் வாழ்க்கையை அழகாக வாழ தயாராய்க்கோ என் செல்லமே. யார் உன்னை காயப்படுத்தினாலும் சற்றும் யோசிக்காம அவங்களை கடந்து போக கற்றுக்கோ. ஏன்னா இந்த உலகத்து மனிதர்கள் எப்போதுமே அடுத்தவங்களை பார்த்து அவங்க கூட போட்டி போட்டு பொறாமப்பட்டுக்கிட்டு யாரையாவது ஏதாவது செஞ்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. நீ எதையும் யோசிக்க வேண்டாம். உன் வாழ்க்கையில் உனக்கான நல்லதை செய்வதற்காக இந்த வராகி அம்மா காத்துக்கிட்டு இருக்கேன். நீயே சற்றும் எதிர்பாராத நல்ல விஷயங்களை உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுத்து உனக்கான நல்ல பாதையை நான் உருவாக்குறேன். கூடிய சீக்கிரம் உன்னை கோபுரத்தின் உச்சியில் அமர வைக்கிறேன். யாராவது உன்னை அசைச்சு பார்க்கலாம், உன்னை கஷ்டப்படுத்தலாம், உன்னை ஏமாற்றலாம், உனக்கு துரோகம் செஞ்சாங்களான்னு நினச்சாங்கன்னா அது எனக்கு செய்வதற்கு சமம். நீ அமைதியாரு, மற்ற எல்லாத்தையும் இந்த வராகி அம்மா நான் பார்த்துக்கிறேன். உன்னை யார் ஏமாற்ற நினச்சாலும் அந்த ஏமாற்றத்தை அவர்கள் பக்கமே திருப்பி விட்டு அவங்களே பெருசாக ஏமாந்து போகும்படி நான் செய்கிறேன். இது வரைக்கும் வேணும்னா நீ தொட்டதெல்லாம் தோல்வியில் முடிஞ்சிருக்கலாம். இனிமே தொட்டதனைத்தும் துலங்கும்படியும் அது உனக்கு வெற்றியாக வந்து சேரும்படியும் இந்த வராகி அம்மா பார்த்துக்கிறேன் என் செல்லமே. என்னுடைய பரிபூரண அருளால் உன் வாழ்க்கையில் இனிமே எல்லாமே நல்லபடியாக நடக்கப் போகுது. வாழ்க்கை முழுவதும் நீ எந்த கஷ்டமும் படாமல் நிம்மதியாக மகிழ்ச்சியாக வாழ்கிறதுக்கு என்ன செய்யணுமோ அதைத்தான் புதையலாக உன் கைகளில் சேர்க்க வந்திருக்கேன். நான் உனக்கு நல்லது செய்ய வந்திருக்கும் போது நீ தேவையில்லாமல் அதையும் இதையும் யோசித்து பயப்பட்டுக்கிட்டும் கவலைப்பட்டுக்கிட்டும் இருக்காத. இந்த நாள் உனக்கான நல்ல நாளாக மாறப்போகுதுன்றதை புரிஞ்சுக்கோ. இன்று முதல் உன் வாழ்க்கையில் இனி எல்லாமே சிறப்பாக நடக்கும்படி இந்த வராகி அம்மா நான் பார்த்துக்கிறேன். எந்த பயமும் இல்லாமல் நீ நிம்மதியாக மகிழ்ச்சியாக வாழும் அளவுக்கு உன் தேவைகள் அனைத்தையுமே நானே பூர்த்தி செய்கிறேன் என் செல்லமே. கூடிய சீக்கிரம் நீ வெற்றி மகுடம் சூட போகிற. அதிர்ஷ்டத்தை உன் பக்கமாக திருப்பி விட இந்த வராகி அம்மா நான் இருக்கேன். உன்னை பாடாப்படுத்தின அத்தனை பிரச்சனைகளையும் முடிவுக்கு கொண்டு வந்து உன் வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷமான நல்ல விஷயங்களை நடத்தி தர்றேன். உன் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதை என்கிட்ட சொன்னீன்னா இந்த வராகி அம்மா நான் சரி செஞ்சிருவேன். நீ கேட்டதையெல்லாம் நானே உன்னை தேடி வந்து உன் கைகளில் ஒப்படைக்க போகிறேன். நீயும் எனக்கு நன்றி சொல்ல தயாராகு. யார் உன்னை வேணாம்னு ஒதுக்கி வச்சாங்களோ அவங்களே இப்போ நீதான் வேணும்னு உன்னை தேடி வந்து தவித்து காத்திருக்கும்படி உன்னை அற்புதமான வாழ்க்கையை வாழச் செய்வேன். உன் வாழ்க்கை துணையோட கொஞ்சம் விட்டு கொடுத்து வாழ பழகு. அவங்க ஒன்றும் உனக்கு எதிரி கிடையாது. என்ன உங்களுக்குள்ள சில விஷயங்கள் புரிதல் இல்லாமல் இருக்குது. சில விஷயங்களில் பொறுத்து போக மாட்டீங்க, பொறுமையாக இருக்க மாட்டீங்க. ஆனால் உனக்காக நான் சிறப்புற வாழ்க்கை துணையை நீ நல்லபடியாக வாழணுங்கிறதுக்காகவே உன்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துருக்கேன்ற உண்மையை நீ புரிஞ்சு பொறுமையாக இருந்துக்கோ. நீ பொறுமையாக மாறும்போது உன் துணையும் அதை புரிஞ்சுக்கிட்டு பொறுமையான ஆளாக மாறிடுவாங்க என் செல்லமே. கூடிய சீக்கிரம் இது எல்லாமே நல்லபடியாக நடக்க தான் போகுது. உன்னுடைய உறவுகளோ சொந்த பந்தங்களோ யாராவது உன்னை ஒதுக்கி வைக்கிற மாதிரி தெரிஞ்சா, உன்னை கண்டுக்காமல் கலட்டி விடுற மாதிரி தெரிஞ்சா நீ காரணம் கேட்காம தானாகவே ஒதுங்கி நின்றுடு. ஏன்னா அவங்கக்கிட்ட போய் ஏன் இப்படி செய்கிறீங்கன்னு நீ கேட்டினா கண்டிப்பாக உன் மனசு காயப்படும்படியாக தான் ஏதாவது காரணத்தை சொல்லுவாங்க. அதனால் சில பேர் உன்கிட்ட பேசுகிறத தவிர்க்கிறாங்க, உன்கிட்ட பழகாமல் உன்னை நிராகரிக்கிறாங்க, ஒதுக்கி வைக்கிறாங்கன்னு தெரியும் போது நீயும் யோசிக்காமல் அவங்கள ஒதுக்கி வச்சிடு. முடிவே இல்லாத பாதையில் பயணிக்கும் உன் வாழ்க்கையில் உனக்கு முடிவாக இந்த வராகி அம்மா நான் இருக்கேன். எல்லா விஷயங்களையும் உனக்கு நல்லபடியாக நடத்தி தர வேண்டியது இந்த வராகி அம்மா என்னுடைய பொறுப்பு. குழந்தை வரம் கேட்கும் என் பிள்ளைகளுக்கு குழந்தையாக மடியில் தவளவும் மலரை சிரிப்போட உன் மனதை மயக்கவும் நானே வருவேன் என் செல்லமே. ஒரு தாயாக இருக்கும் நானே
என் செல்ல மகளுக்கு குழந்தை இல்லாத போது அவள் அந்த குழந்தை வரத்துக்காக ஏங்கி தவிக்கும் போது நானே குழந்தையாக பிறந்து அவள் கவலைகளை போக்குவேன். என் அன்பு பிள்ளைகளே, உங்களுக்கு என்ன வேணும்னாலும் அதை என்கிட்ட கேளுங்க. உனக்காகவே நான் இருக்கேன்றத நீ முழுவதுமாக நம்பும்போது நான் எப்படி உன்னை ஏமாத்துவேன்? கண்டிப்பா நீ கேட்ட அனைத்தையும் உன் கைகளில் கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைப்பேன். கீழே விழுந்தாலும் நம்பிக்கையோடு எழுந்து நில்லு. நீ விழுந்த இடத்திலிருந்து உனக்கு ஒரு புது தொடக்கத்தை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. உன்னை கை தூக்கி விட நான் இருக்கும்போது, உன்னை சிறப்பாக வாழ வைக்க நான் இருக்கும்போது, உன்னை வெற்றி பெற வைக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கலங்க வேண்டாம். உன்னை காத்து வழி நடத்தி உன்னை நல்லபடியாக வாழ வைக்க இந்த வராகி அம்மா நான் இருக்கேன். உன்னை அழிக்க நினைக்கும் எதிரிகளுக்கு நான் உன் கூட இருக்கேன்னு தெரியாது தானே? ஒன்றும் கவலைப்படாத. நீ பயப்படாமல் தைரியமாக இருந்தினாலே இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருந்து உன்னை அழிக்க நினைப்பவர்களுக்கு பாடத்தை கற்றுக் கொடுப்பேன். அதே நேரத்தில் உன்னையும் காப்பாற்றுவேன் என் செல்லமே. எப்போதுமே உன்னால் முடிஞ்ச அளவுக்கு நீ மற்றவங்களுக்கு தான தர்மம் செய்ய பழகு. நீ தான தர்மம் செய்யும்போது இந்த வராகி அம்மா நானே கூட உன் முன்னால் வந்து கையேந்தி நிற்பேன் என் செல்லமே. அப்படி உன்கிட்ட கையேந்தி நிற்கிறவங்களுக்கு நீ கொடுக்கும்போது இந்த வராகி அம்மா அதை ஏற்றுக்கொண்டு அதற்கு பலனாக உனக்கான வரத்தை கொடுப்பேன். எல்லா விஷயங்களையும் உனக்கு சரி செஞ்சு உன் வாழ்க்கையில் சந்தோஷத்தை தர நான் இருக்கேன்றதை புரிஞ்சுக்கோ. எந்த சூழ்நிலையிலையும் நீ எதுக்காகவும் கவலைப்படக்கூடாது. நானே தேர்ந்தெடுத்த என் அன்பு பிள்ளையாகிய உன்னை ஒருபோதும் தவறான பாதையில் போக விட்டுட மாட்டேன். தவறாமல் நான் வந்து உன்னை காப்பாற்றுறேன். உன் மனசுக்குள்ளேயே நான் இருந்து உன்னை பாதுகாத்து வழி நடத்தி உனக்கான நல்ல விஷயங்களை நடத்தி கொடுக்குறேன். இனிமே உன் வாழ்க்கை மீது வெறுப்போடு நீ பேசவே கூடாது. உன்கிட்ட இருந்து வாழ்க்கையே பிடிக்கலை, வாழவே விருப்பமில்லைன்ற வார்த்தைகளை நான் கேட்கவே கூடாது என் செல்லமே. உன் வாழ்க்கையை இருண்டு போனாலும் அதில் விளக்கேற்றி உன்னை என்னால் வாழ வைக்க முடியும். உன்னை காப்பாற்றவும் உனக்கு நல்லது செய்யவும் இந்த வராகியமாக இருக்கும்போது, உன் வாழ்க்கைக்கு ஒளியேற்ற நான் இருக்கும்போது நீ ஒருபோதும் வருத்தப்பட வேணாம். நீ தேடினதை விட நான் கொடுக்க போகிற வாழ்க்கை நிச்சயம் நிம்மதி நிறைஞ்சதாகவே இருக்கும். நான் உனக்கு கொடுக்கும் மகிழ்ச்சியை நிரந்தரமானதாக உன் வாழ்க்கையில் கொடுக்க போகிறேன். என்ன நடந்தாலும் நீ எதுக்காகவும் கவலைப்படாத. ஒளிமயமான எதிர்காலத்தை உனக்கு அமைச்சு கொடுத்து உன் வாழ்க்கையை மகிழ்ச்சிப்படுத்த நான் வந்துட்டேன். உன் தலைவிதிப்படி உனக்கு துன்பம் வந்தாலும் அதை மாற்றி அமைச்சு உனக்கு இன்பத்தை கொடுத்து உன்னை நல்லபடியாக நான் வாழ வைக்கிறேன் என் செல்லமே. நீ அறிவாளித்தனமா புத்திசாலித்தனமா அதே நேரத்தில் வீரமுள்ள விவேகமுள்ள ஆளாகவும் இருக்கணும். ஏன்னா நீ நல்ல பிள்ளையாக இருந்தீன்னா இந்த உலகத்தை சமாளிக்க முடியாது. யாராவது குழி பறிக்கும் போதும் ஏமாற்றும் போதும் கூட அதை கண்டுபிடிச்சு அதில் விழுகாமல் இருக்கிறதுக்கும் புத்தி நிறைஞ்ச தந்திரக்கார பிள்ளையாக இருக்கணும். உன்னையும் உன் குடும்பத்தையும் காத்து உன்னை வழி நடத்தி உன்னை நல்லபடியாக ஆரோக்கியமாக வாழ வைக்கவும், உன் துன்பத்தையும் துயரத்தையும் போக்கி உன் மனசை குளிர்விக்கவும் இந்த வராகியமாக நான் இருக்கேன். இன்னையிலிருந்து இனி எல்லாமே உனக்கு நல்லதாக நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். நீ மனமுருகி என்னை கூப்பிடும்போது இந்த வராகியம்மா வந்து மனசார உன்னை ஆசீர்வதிப்பேன். உன் வாழ்க்கையை நீ என்கிட்ட ஒப்படைச்சிட்டாலே அனைத்தையும் நல்லபடியாக நானே நடத்தி கொடுத்துருவேன் என் செல்லமே. யாராவது ஒருத்தர் உன் வாழ்க்கையிலிருந்து உன்னை விட்டு பிரிஞ்சு போனாங்கன்னா அவங்கள விட சிறந்த ஒருவர் உன்னை நோக்கி நெருங்கி வந்துக்கிட்டு இருக்காங்கன்ற உண்மையை புரிஞ்சுக்கோ. நீ யார் உன்னை விட்டு பிரிஞ்சு போனாலும் அதுக்காக வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதை விட நல்லதை, அவர்களை விட நல்லவர்களை உன் வாழ்க்கைக்காக நான் கொண்டு வந்து சேர்ப்பேன். உனக்கு இருக்கும் கடன் பிரச்சனையையும் கஷ்டத்தையும் நினச்சி நீ கவலைப்பட வேணாம். சரியான சமயத்தில் அனைத்தையும் உனக்கு தீர்த்து உனக்கு தேவையானதையும் நானே உன் கைகளில் கொண்டு வந்து கொடுப்பேன். முயற்சி செஞ்சு தோற்று போனவங்க இந்த உலகத்தில் இருக்கலாம். இந்த வரம் தரும் வராகியை நம்பி அவமரியாதையானவர்களும் கஷ்டப்பட்டவங்களும் இந்த உலகத்தில் கிடையாது. ஏன்னா யாருக்கு எது தேவைப்பட்டாலும் அதை வரமாக கொடுத்து அவர்களை ஆசீர்வதிக்க தான் நான் இருக்கேன். உன் கவலைகளை எல்லாம் மறந்து
நீயும் நிம்மதியாக வாழணும்னு ஆசைப்படுறதானே? உனக்கு நீயே ஆறுதல் சொல்லிக்கிட்டு, உனக்கு நீயே தைரியம் கொடுத்துக்கிட்டு உன் கவலைகளை மறக்க முயற்சி செய்கிறேன்னு எனக்கு நல்லா தெரியும். கவலைப்படாத என் செல்லமே. இதோ இந்த வராகி அம்மா நான் இருக்கேன் அல்லவா? கண்ணை மூடி என்ன நினச்சினா நீ நினச்ச அனைத்தையும் உன் கைகளில் கொண்டு வந்து கொடுப்பேன். இப்போது எப்படி புதையலை கொடுக்கிறேனோ அதே போல் நிம்மதியையும் மகிழ்ச்சியையும் கூட இந்த வராகி அம்மா உனக்காக அள்ளி அள்ளி கொடுக்க தான் போகிறேன். உன் உடல்நிலையை முன்னேற்றம் அடைய செய்து உன் சோம்பேறித்தனத்தையும் முறியடித்து நீ வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு ஏற்றார் போல உனக்கு உற்சாகத்தை கொடுக்க போகிறேன். நீ நினச்ச விஷயங்கள் யாவற்றையும் உனக்கு நிச்சயம் வெற்றிகரமாக முடிச்சு கொடுக்குறேன். நீ எதை பற்றியும் யோசித்து கவலைப்படாத. எல்லா ஆபத்துகளிலிருந்தும் உன்னை முழுமையாக காப்பாற்ற நான் இருக்கும்போது உனக்கு எந்த சந்தேகமும் வேண்டாமே செல்லமே. உன்னுடன் எங்கும் எப்போதும் நான் இருந்து உனக்கான மகிழ்ச்சியை கொடுப்பேன். உனக்கு தான் நான் உன் கூட இருக்கேன்ற நம்பிக்கையே விஷயத்தையே நீ மறந்து போயிடுற. உன் முகம் கொஞ்சம் வாடினாலும் உடனே ஒரு தாயாக நான் ஓடி வந்து உனக்கு ஆறுதல் சொல்லவும் அரவணைக்கவும் காத்துக்கிட்டு இருக்கேன். இப்படியே வருவேன்னு எதிர்பார்க்காத. எந்த மனிதரின் ரூபத்தில் எப்படி வேணும்னாலும் நான் வந்து உனக்கு ஆறுதல் சொல்லுவேன்றத நீ புரிஞ்சுக்கோ என் செல்லமே. நீ பிறந்ததால உனக்கு சில கர்ம வினைகள் வந்திருக்கலாம். இதற்கு முன்ஜென்ம பிறவிகளில் உனக்கு கர்ம பலன்களை நீ பெற்றதின் காரணமா இந்த பிறவியில் அதற்கான கஷ்டத்தை அனுபவிக்கலாம். ஆனால் இப்படியே நீ கஷ்டப்படும்படி இந்த வராகி அம்மா விட்டுட மாட்டேன். உன் கர்ம வினைகளின் பாரத்தை எல்லாம் நான் ஏந்தி கொண்டு அதிலிருந்து உனக்கு விடுதலையை கொடுக்க போகிறேன். இப்போது என்னையே நம்பி வணங்கி வாழ்ந்து வரும் உன் வாழ்க்கையில் என் திருப்பாதங்களை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கும் உன்னை நான் ஒருபோதும் தோத்து போக விட்டுட மாட்டேன் என் செல்லமே. உனக்காக நான் இருக்கேன்றதை ஞாபகம் வச்சுக்கோ. என் அன்பு பிள்ளையான உனக்கு காவலாக இந்த வராகி அம்மா நான் இருந்து நீ கேட்குற எல்லா விஷயங்களையும் நிச்சயம் உனக்கு சிறப்பாக செஞ்சு கொடுக்குறேன். என் அன்பு பிள்ளையான உனக்கும் இந்த வராகி தாய்க்கும் இருக்கிற பந்தம் ஒருபோதும் மறுக்கப்படாது. உன் வாழ்க்கை முழுவதும் நான் உன் கூடவே தான் இருக்க போகிறேன். உனக்கு கடவுள் நம்பிக்கை அதிகமாகும் அளவுக்கு, என் மேலே இறைபக்தி அதிகமாகிற அளவுக்கு உனக்கான நல்லதையெல்லாம் நான் கொடுத்த வாக்குப்படியை நிறைவேற்றி தர்றேன். சில நேரங்களில் சில மாயான பொய்யான விஷயங்கள் உன் கண்ணை மூடி உன் மனசை மூடி உன்னை சில தவறான வழிகளில் வழி நடத்த முயற்சி செய்யலாம். ஆனால் நீ கவனமாக இருந்து தப்பிச்சுக்கோ என் செல்லமே. இந்த பிரபஞ்சத்தில் நீ தனியாக இல்லை. நல்லதை விட கெட்ட விஷயங்கள் உன்னை சுற்றி நிறைய இருக்குங்கிறத நீ தான் புரிஞ்சுக்கணும். நீ காலையில் கண் விழிக்கும் போதே இன்னைக்கு உன் கூடவே நான் சூரியனாகவும் காற்றாகவும் நீராகவும் மண்ணாகவும் வெயிலாகவும் வெப்பமாகவும் கலந்து உன்னை சுற்றி சுற்றி வந்துக்கிட்டே தான் இருக்கேன். இரவு நேரம் ஆனாலும் கூட நான் சந்திரனாகவும் நட்சத்திரமாகவும் இருந்து உன்னை பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன். அதனால் நீ எதை பற்றியும் கவலைப்பட வேணாம். எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும் என்ன கஷ்டம் பிரச்சனை வந்தாலும் இந்த வராகி அம்மா உன்னை சுற்றி சுற்றி வரும். இந்த வராகி அதிலிருந்து உன்னை காப்பாற்றுவேன்றதை புரிஞ்சுக்கோ. நடக்கிற அனைத்தும் எனக்கு தெரியும். கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் நடக்கிற நல்லதுக்கும் கெட்டதுக்கும் நீ தான் காரணங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நல்லதை மட்டும் செய்ய பழகு. முதல்ல நீ உன்னை பற்றி சரியாக புரிஞ்சுக்கணும். இறை நம்பிக்கைங்கிறது எனக்கு கடவுள் பக்தி இருக்குது கடவுள் பக்தி இருக்குதுன்னு சொல்கிற வெறும் வார்த்தைகள் கிடையாது. அதை ஒரு தூய்மையான உணர்வாக உனக்குள்ளே வச்சுக்கும். உன்னுடைய தேவைகள் அனைத்தையும் நிறைவேற்றி கொடுக்க, உனக்கான நல்லது அனைத்தையும் செஞ்சு கொடுக்க இந்த வராகியமாக இருக்கேன் அல்லவா? உன் மனக்குழப்பங்களை தீர்த்து உனக்கான வரத்தை உன் கைகளில் ஒப்படைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. என்னை நம்பினா நானே உனக்கு எல்லாமுமாக இருப்பேன். உனக்கும் இடைக்கும் இடையில் எந்த தூரமும் இல்லாமல் உன் துயரத்தை போக்கி உனக்கான நல்லதை செஞ்சு கொடுக்குறேன். உனக்கு யாராவது வேணும்னே துரோகம் செஞ்சாலும் உன்னை ஏமாத்தினாலும் அதை நினச்சி மனசை காயப்படுத்திக்காதே. எதுவாக இருந்தாலும் அதை மறந்துட்டு அமைதியாக கடந்து போக கற்றுக்க. இந்த உலகத்தில் நடக்கிற ஒவ்வொரு விஷயங்களும் உன் வாழ்க்கையில் என் திட்டப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்கு. எதுவுமே வீணாக போகாது. கண்டிப்பாக காலமும் கர்மாவுமாக இந்த வராகியம்மா நானே இருந்து உனக்கு நியாயம் கிடைக்க செய்வேன். சரியான விஷயங்களை
சரியான நேரத்தில் சிறப்பாக உனக்கு நடத்தி கொடுக்க நான் இருக்கும்போது உனக்கு நடக்க போகிற நல்லதை தடுக்க இங்கு யாராலும் முடியாது என் செல்லமே. யாராவது உனக்கு கேடு செஞ்சாலும் கெடுதல் நினைச்சாலும் அவங்கள பழிவாங்க நினைக்காம மனசை அமைதியாக வச்சுக்கோ. உனக்கு உரிய நியாயத்தையும் நல்ல பலனையும் கொடுக்க இந்த வராகி அம்மா நான் இருக்கேன்றது உனக்கு தெளிவாக இருக்கட்டும். யாராவது உன்கிட்ட வந்து கோபமாக பேசினாலும் அல்லது உன்னை மரியாதை இல்லாமல் மரியாதை தராமல் தவறாக நடத்தினாலும் அவர்களை குறை சொல்லாதே. பல நேரங்களில் அவங்களுடைய சூழ்நிலை எப்படி இருக்கோ என்னவோன்னு யோசிக்க பழகு. அவங்க பட்ட கஷ்டமும் அவங்க மனசில் இருக்க வேதனையும் மன அழுத்தமும் கூட அவர்களுடைய இந்த செய்கைகளுக்கு காரணமாக இருக்கலாம் அல்லவா? அதனால் ஒருத்தவங்க தப்பு செஞ்சுட்டாங்கன்னா உடனே அவங்கள விமர்சனம் செய்யவோ கடுமையான வார்த்தைகளை பேசுவதோ கோபப்பட்டு கத்தவோ வேண்டாம். அவங்க சந்தர்ப்ப சூழ்நிலை என்னங்கிறத புரிஞ்சுக்கிட்டு யோசிச்சுக்கிட்டு அப்புறமா பேசு. துன்பங்களை சந்திக்கும் போது மனிதர்களுடைய மனசு காயமடையுது. அதன் மூலமாக பயம், கவலை, கோபன்ற மனச்சோர்வெல்லாம் வெளிப்படுது. நீ ஒருபோதும் எந்த விஷயத்தையும் யோசித்து பயம் கொள்வதோ கவலைப்படுவதோ கோபப்படுவதோ வேண்டாம். யார் என்ன சொன்னாலும் பேசினாலும் அவங்கள பற்றி புரிஞ்சுக்காம அவங்க தப்புன்னு தீர்ப்பு சொல்லாதே. அவங்க வாழ்க்கை என்ன, அவங்க சூழ்நிலை என்ன, அவங்க ஏன் இப்படி பேசினாங்க, ஏன் இப்படி இருக்காங்கன்னு யோசிச்சு புரிஞ்சுக்கோ என் செல்லமே. ஒரு மனிதருடைய அவங்களுடைய மனசை அமைதிப்படுத்தணும், குணப்படுத்தணும்னா அதுக்கு அன்பு தான் சரியான பரிசாக இருக்கும். அறிவுரை சொல்கிறேன், புத்திமதி சொல்கிறேன்னு யார் வாழ்க்கையிலையும் எதையும் மாற்ற முடியாது. ஆனால் நீ அன்பு காட்டும்போது, அக்கறையோட ஆறுதல் வார்த்தைகளை சொல்லும்போது அவங்க வாழ்க்கையை கண்டிப்பாக மாற்ற முடியும். நீயும் முயற்சி செய். உன்னை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு அவங்க மனசுக்கு ஆறுதல் கிடைக்கும் விதமாக, அவங்க மனசுக்கு நிம்மதி கிடைக்கும் விதமாக நல்ல வார்த்தைகளை பேச தயாராகு. உன் வாழ்க்கையிலையும் உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்க இந்த வராகியம்மா நான் இருக்கேன். நீ எங்கே இருந்தாலும் நானே உன்னை தேடி வந்து என் அன்பையும் பாசத்தையும் அள்ளி கொடுப்பேன்.